ஸ்ரீஜா சொன்னதுதான் சரி. நாம இனிமே அவர்கிட்ட சண்டையே போடக்கூடாது. அவர் மனசுல இடம் பிடிக்கணும்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். அவரை இனிமே வெளியவே விடக்கூடாது. நம்ம கூட இதே ரூம்லயே படுக்க வச்சுக்கணும். எங்க மாமாவை காணோம்? மாமா, மாமா, எங்கேயும் காணுமே. அண்ணே, அண்ணே, என்ன மாமாவை காணோம்? இங்க தானே படுத்திருந்தாரு. அண்ணே. சொல்லுமா. மாமா எங்க வீட்லயே காணோம். அது முத்தழகு, மாப்பிள்ளைக்கு காலையில இருந்து ஒரே ஜுரம். மாப்பிள்ளை உடம்பு நெருப்பா கொதிக்குது. என்னென்ன சொல்றீங்க? இப்ப மாமா எங்க? மாப்பிள்ளை அபி ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. தங்கச்சி ஜுரம்னு கஷாயம் காய்ச்சிட்டு இருக்கு. மாப்பிள்ளை அதை சாப்பிட்டா சரியாயிடுவாமா. மாமா கஞ்சி இடு மாமா. அதோ தரேன். இந்த மாப்பிள்ளை. சரி, நான் மாத்திரையை போட்டு கஞ்சியும் குடிச்சிடுறேன். ஐயோ, முறைக்கிறாளு. என்ன பண்றதுன்னே புரியலையே. ஐயோ, இவ வேற முறைச்சுக்கிட்டு இருக்காளே. என்ன பண்ணுவேன்? ரெண்டு பேரை கட்டினா இப்படித்தானே ஆகும். என்ன பண்றது? சரி, முதல்ல கஷாயத்தை குடிச்சிட்டு அப்புறம் கஞ்சியை குடிப்போம். குடு. மாமா, நான் மாத்திரை போட்டு இந்த கஞ்சியும் குடிச்சிடுறேன். குடுங்க மாப்பிள்ள. சீக்கிரம் குடுங்க. போடு மாப்பிள்ள. மாமா, என்ன மாப்பிள்ள, வேலை எல்லாம் முடிஞ்சுதா? மாமா பாத்து. மாப்பிள்ள மாப்பிள்ள. ஐயோ, மாப்பிள்ள பாவமா. என்ன இது? மாப்பிள்ள மறுபடியும் பாத்ரூம் போய் 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணமே. மாப்பிள்ள ஒருவேளை பாத்ரூம் போன டயர்ல தூங்கிட்டானா? மாப்பிள்ள, மாப்பிள்ள பாத்து. மாப்பிள்ள மாப்பிள்ள பாத்து மாப்பிள்ள. என்னாச்சு மாமா? மாமா என்னால முடியல மாமா. மாப்பிள்ள, பேதி நின்னுச்சா இல்லையா? இனி நிக்காட்டி கூட ஒண்ணும் வராது. எல்லாம் வந்துருச்சு. ஐயோ, சரி வா வா மாப்பிள்ள, வந்து படு. வா, பாத்து வா, பாத்து பாத்து வா. மெதுவா, அப்படிதான். பாத்து பாத்து மாப்பிள்ள. மெதுவா மாப்பிள்ள, மாப்பிள்ள மெதுவா பாத்து. அம்மா ரொம்ப குளிருது மாமா. என்ன மாமா சொல்ற? குளிர்தான். ஐயோ, திரும்பவும் ஜுரம் வந்துருச்சு. ஆமா முத்தழகு, மாப்பிள்ளைக்கு உடம்பெல்லாம் சுடுது. ஐயோ, மாப்பிள்ள விளையாட்டா நடிக்க ஆரம்பிச்சு உண்மையாவே ஜுரம் வந்துருச்சே. மாப்பிள்ள பாவம். முத்தழகு, நீங்க ஏறுமா, நான் போய் அக்காவை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி போங்க. அக்கா, மாப்பிள்ளைக்கு உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குதுக்கா. ஜுரம் நினைக்கிறேன்க்கா. என்னடா சொல்ற? ஆமாக்கா. சரி வா போய் பார்க்கலாம். போ.
வாங்கம்மா, சொல்லுங்க. யார் பேருக்கு அர்ச்சனை? சொல்லுங்க. சஞ்சீவ். சஞ்சீவ் நாமதேயஸ்ய ரிஷபராசி. ரிஷபராசியாம் கிருத்திகா தாரஸ்ய நட்சத்திரம். கிருத்திகா நக்ஷத்ராணாம் சககுடும்பானாம் ஷேபஸ்தைரிய வீரிய வித்யவள ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம். அம்மா தாயே, சஞ்சீவ் முத்தழக கழுத்துல தாலி கட்டிட்டு அதை என்கிட்ட மறைச்சு ஏமாத்தினதுல எனக்கு சஞ்சீவ் மேல கோபம் இருக்கலாம். என் மனசு சஞ்சீவ மன்னிக்க இன்னும் தயாராகல. ஆனா என்னால சஞ்சீவ் அம்மா வந்து கஷ்டப்படுறத பார்க்கும்போது கண்டும் காணாம என்னால இருக்க முடியலம்மா. சஞ்சீவ் சார் பாண்டி மாமாவா நடிச்சு என் மனசுல ஏற்பட்ட காயம் எனக்கு இன்னும் ஆறலனாலும் எனக்கு சஞ்சீவ் சார் மேல கோபம் இருந்தாலும் அதை விட அதிகமா அவர் மேல அக்கறையும் இருக்கு. எப்ப சஞ்சீவ் சார் என் கழுத்துல தாலி கட்டினாருங்கிற விஷயம் தெரிஞ்சதோ அப்பவே என் மனசுல இருந்த பாண்டி மாமாவையும் அவர் மேல வச்சிருந்த காதலையும் மறந்துட்டேன். இப்ப என் மனசு முழுக்க சஞ்சீவ் சார் மட்டும்தான் இருக்காரு. சஞ்சீவ் மேல எனக்கு இருக்கிற காதல் சஞ்சீவ் என்னை ஏமாத்தினத மன்னிக்க மறுக்குது. ஆனா அதே காதல் தான் சஞ்சீவுக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே உன்னை தேடி என்னை இங்க வர வச்சிருக்கு. அம்மா, உனக்கு சஞ்சீவ் சார் மேல ஏதாவது கோவம் இருந்தா கூட அவரை எனக்காக மன்னிச்சிருமா. அவரை கஷ்டப்படுத்தாத. அவர் மேல இருக்கிற அம்மைய தயவு செஞ்சு இறக்கி விட்டுரு. உனக்கு சஞ்சீவ் மேல இருக்கிற கோவத்தை குறைக்க நான் உன்கிட்ட வேண்டிக்கிட்டு நான் உன் சன்னதியில மண் சோறு சாப்பிட போறேன். நீ என் பிரார்த்தனையை ஏத்துக்கிட்டு சஞ்சீவ கஷ்டப்படுத்துற அம்மைய அவன் உடம்புல இருந்து இறக்கி விட்டுரு தாயே. சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. दीर्घ सुमंगली भव सर्वाभिष सिद्धिरस्तु सकल ऐश्वर्याभिवृद्धिरस्तु देह आरोग्याभिवृद्धिरस्तु मनोरंजिता बल सिद्धिरस्तु. ஐயரே, என் புருஷனுக்கு போட்டிருக்க அம்மா குணமாகணும்னு நான் இந்த அம்மனுக்கு வேண்டி இருக்கேன். நான் அங்க பிரதேசனம் பண்ண நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். கண்டிப்பாமா. மீனாட்சி, சாமி. இங்க வாமா. ஆ. இவா சொல்லுங்க அம்மாளுக்கு சாமி. வேண்டிட்டு இருக்கா. ஆ. அங்க பிரதட்சணம் பண்ணணுமா? ஆ. கூட்டிட்டு போய் பண்ணி வை. சரிங்க சாமி, வாங்கம்மா. ம். சஞ்சீவ், சஞ்சீவ். சஞ்சீவ், உனக்கு சீக்கிரமா குணமாகணும்னு அபி அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு கோயிலுக்கு போய் மண்சோறு சாப்பிட்டு வந்திருக்காப்பா. அம்மன் விபூதி உனக்கு வச்சு விட்டா உனக்கு சீக்கிரமா அம்மா குணமாகும். அத்தை, நானும் மாமாக்கு சீக்கிரம் குணமாகணும்னு கோயிலுக்கு போய் அம்மன் கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன். இந்த பிரசாதத்தை நெத்தியில வச்சு விடுங்க. மாமா சீக்கிரமா குணமாயிடும். சஞ்சீவ், அபி முத்தழகு கும்பிட்ட 2 சாமியும் சேர்ந்து உன்னை காப்பாத்தட்டும்.
இந்தா அம்மன் கோயில் பிரசாதம் வச்சுக்கோ. ஒன்னும் பயப்படாத, சீக்கிரமா குணமாயிடுவ. உனக்கு என்னடா வேணும்? போதும்க்கா. அம்மா ஆ சொல்லு சஞ்சீவ். என்னப்பா இப்போ உடம்புக்கு எப்படிப்பா இருக்கு? பரவாயில்லம்மா, எல்லாம் குணமாயிடுச்சு. தங்கச்சியோட வேண்டுதலாலதான் மாப்பிள்ளைக்கு சீக்கிரமா குணமாயிருக்கு. ஆமாமா, மாமா சொல்றது சரிதான். முத்தழகு, நீ சஞ்சீவுக்கு அம்மா குணமாகணும்னு கோயிலுக்கு போய் வேண்டி என்னதான் அங்க பிரதட்சணம் பண்ணாலும் சஞ்சீவ் குணமானதுக்கு நீ சஞ்சீவ் கிட்ட போய் பேசினாலும் அவன் உன்னை கண்டுகிட்டானா? சஞ்சீவ் மனசு முழுக்க அந்த அபி தான் கிட்ட எப்ப பேசுவானதா இருக்கு. சஞ்சீவ நீ நெருங்கி வர வர அவன் உன்னை விட்டு விலகி அபி மேலதான் காதலா இருக்கான் தெரியுமா? அபி வயித்துல சஞ்சீவ் குழந்தை வளருது. அதே மாதிரி சஞ்சீவ் குழந்தை உன் வயித்துலயும் வளர்ந்திருந்தா அவன் கண்டிப்பா அபி கிட்ட பேசணும்னு ஏங்குற மாதிரி உன்கிட்டயும் ஏங்கிருப்பான். அது மட்டும் இல்லாம அபிய இந்த குடும்பம் எப்படி தலையில தூக்கி வச்சு ஆடுது, அதே மாதிரி உன்னையும் தலையில தூக்கி வச்சு ஆடி இருக்கும். ஆனா என்ன பண்றது, உனக்கும் சஞ்சீவ்க்கும் ஃபர்ஸ்ட் நைட் கூட நடக்கலையே. முத்தழகு, சஞ்சீவ் அபிய நேசிக்கிற வரைக்கும் உனக்கு சஞ்சீவ் மனசுல இந்த வீட்ல அபிக்கு இணையான இடம் கிடைக்காது. அதனால நல்லா யோசிச்சு பார்த்துட்டு பொழைச்சுக்கோ. வாங்க மாமா, உட்காருங்க உட்காருங்க. சரி முத்து, வீட்டுல எல்லாம் சாப்பிட்டாங்களா? எல்லாரும் சாப்பிட்டாங்க, நீங்க சாப்பிடுங்க. என்ன ஒரே நண்டு ஐட்டமா போட்டு ஃபில் பண்ணி வச்சிருக்கா? ஒன்னும் புரியலையே. என்ன இது? நண்டு குழம்பு? ஆமா. சப்பாத்திக்கு நண்டு குழம்பா? என்ன காம்பினேஷன் இது? அதுவா, உங்களுக்கு உடம்பு சுகம் இல்லாம இருந்துச்சுல, நண்டு சாப்பிட்டா உடம்புக்குள்ள இருக்கிற கபம்லாம் வெளியே வந்து உடம்பு தெம்பாயிடும். அதான் இன்னைக்கு நண்டு வாங்கி சமைச்சேன். இது நண்டு கிரேவி. பிறகு ஏற்கனவே நான் கஞ்சியும் கஷாயத்தையும் ஒன்னா குடிச்சுதான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இன்னைக்கு இவ்வளவு நண்டு ஒன்னா சாப்பிட்டு வேற ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. சாப்பிடுங்க. என்ன பாக்குறீங்க? சாப்பிடுங்க. சரி, சாப்பிடுறேன். நல்லா சாப்பிடு. நீ சாப்பிடுற இந்த நண்டை வச்சுதான் நான் நினைச்சதை இன்னைக்கு சாதிக்க போறேன். பாத்து பாத்து.
இன்னொரு சப்பாத்தி வைக்கட்டுமா? இல்ல போதும் போதும், நானே கேக்குறேன். இதுவே நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது, ஃபுல்லா சாப்பிட்டேன். சரி, கை கழுவிக்கோங்க மாமா. அங்க கழுவிக்கிறேன். பரவாயில்ல. இடுப்பு காட்டு. இப்ப எப்படி, ஃப்ரீயா இருக்கா? ஓகேவா? ஓகேதான், கொஞ்சம் பரவாயில்ல. சரி, நீ நல்லா படுத்துங்க. இடுப்பு வலி காலையில ஃபுல்லா சரியாயிடும். நான் இப்ப போய் மாமா கூட படுத்துங்க. ஐயோ வேண்டாம், இங்கேயே படுங்க. இல்ல முத்தழகு, நீ ஃப்ரீயா படுத்து தூங்கு. நான் ஹாலுக்கே போறேன். சரியா? தூங்கு. ஐயோ, மாமா போட்டோ மாட்ட ஒத்துக்கிட்ட போதே மாட்ட சொல்லிருக்கலாம். அம்மா. சரி அபி, உன் மௌனத்தை நான் சம்மதமாவே எடுத்துக்கிறேன். நான் இங்கேயே படுத்துக்கிறேன். ஐயோ, கரண்ட் வேற போயிடுச்சே. அபி, நீ எந்திரிக்க வேண்டாம். நான் மெழுகுபத்தி எடுத்து பத்த வைக்கிறேன். சாரி அபி, தெரியாம கை. சாரி, நான் இருட்டுல தெரியாம. அத்தை, என் கூட யாரும் வர வேண்டாம். நானே ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்க்கு தனியா போயிட்டு வந்துருவேன். அபி, நீ நேர மாச கர்ப்பிணி. நீ எப்படி ஹாஸ்பிட்டல் தனியா போவ?
சஞ்சீவ் உன்னை செக்கப் கூட்டிட்டு போயிட்டு வருவான், நீ பேசாம இரு. சஞ்சீவ், நீ அபிய ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ. என்ன யோசிக்கிறீங்க? நானும் முத்தழகும் கோயிலுக்கு போறோம், அதனால ஹாஸ்பிடல் போக முடியாதுன்னு அத்தை கிட்ட சொல்ல வேண்டியதானே? என்ன முத்தழகு சொல்ற? நீயும் சஞ்சீவும் கோயிலுக்கு போறீங்களா? ஆமா அத்தை, நானும் மாமாவும் கோயிலுக்கு போறோம். சரி, நீங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி சஞ்சீவ் அபிய ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போட்டும். எது? அபிய ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் செக்கப்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நாங்க கோயிலுக்கு போணுமா? கார்க்குள்ளே உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி? வாங்க கோயிலுக்கு போலாம். வா. गार्ग्यायनाय विद्महे कन्याकुमारी च देवी तन्नो दुर्गे प्रचोदयात्. யார் பேருக்கு அர்ச்சனை? ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. உங்களை தான் கேக்குற, நட்சத்திரம் பேர் சொல்லுங்க. சஞ்சீவ். சொல்லுங்க, ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. உங்களை தான் கேக்குற, சொல்லுங்கம்மா. ராசி என்ன, நட்சத்திரம் என்ன சொல்லுங்க. சஞ்சீவ் ரிஷப ராசி, கிருத்திகை நட்சத்திரம். கொடுங்க. சஞ்சீவ் நாமதேயஸ்ய ரிஷபராசியாம் ஜாதஸ்ய கிருத்திகா நக்ஷத்ராணாம் சக குடும்பாணாம் க்ஷேமஸ்தைரிய விரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கியஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம். ஓம் தேவ்யே நமः, ஓம் துர்காயே நமः, ஓம் திரிபுவனேஸ்வரியே நமः, ஓம் யசோதா கர்ப்பசம்பூதாயே நமः, ஓம் நாராயண வரப்பிரியாயே நமः, ஓம் நந்தகோப குலஜாதாயே நமः, ஓம் மங்கல்யாயே நமः, ஓம் குலவர்த்தின்யே நமः, ஓம் ஆகாச காமின்யே நமः. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. தம்பி, அம்பாளை தரிசிக்க வந்துட்டு என்ன யோசிச்சுட்டு இருக்கேள்? தீபத்தை தொட்டு கும்பிடுங்க. தீர்காயுஷ்மான் பவ, தீர்க்க சுமங்கலி பவ, ஆயுள் ஆரோக்கிய அபிவிருத்தி ரஸ்து, பிரசாத பல சித்தி ரஸ்து, தீர்க்க சுமங்கலி பவ, லட்சுமி கடாட்ச சித்தி ரஸ்து, தீர்காயுஷ்மான் பவ. இந்தாங்கோ, பிரசாதம் வாங்கிக்கோங்க. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கே பிரசோதயாத். அம்மா, டாக்டர் என்னம்மா சொன்னாங்க?
அது ஒண்ணும் இல்லப்பா, குழந்தை நல்லா ஹெல்தியா இருக்கான், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. அபிதான் சரியா தூங்காம கொள்ளாம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காளாம். நல்லா சாப்பிட்டு தூங்க சொன்னாங்க. மருந்து மாத்திரை டானிக்கெல்லாம் எழுதி கொடுத்திருக்காங்க. அததான்ப்பா இப்ப கொடுத்துட்டு இருக்கேன்.